ஏசாயா சுவிசேஷ புஸ்தகம் 42வது அதிகாரம் 8ஆம் வாக்கியத்தை நாம் வாசிக்கலாம். நான் கர்த்தர், இது என் நாமம், இது என்னுடைய நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார். ஒரு அல்லேலூயா. இது ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம் நிறைந்த ஒரு வார்த்தையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை ஆண்டவரே தம் வாயினால் சொல்லுகிறார். நான் கர்த்தர், இது என்னுடைய நாமம், இந்த மகிமையை வேற யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன், குறிப்பாக விக்கிரகங்களுக்கு நான் கொடுக்கவே மாட்டேன் என்று அவர் இவ்வாறாக பேசுகின்றார். அல்லேலூயா. இன்று நாம் கற்றுக்கொள்ள போகிற வார்த்தை என்னவென்றால், மகிமை என்கிற வார்த்தையினுடைய முழுமையான ஒரு செய்தியை கர்த்தர் கற்றுக்கொள்வதற்கு இந்த நாளை நமக்கு தந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷமான நாளாய் இருக்கட்டும். இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அது நம்முடைய குடும்பத்திற்கும், அது நம்முடைய குடும்ப உயர்வுக்கும், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கும், நாம் செய்கிற சுவிசேஷ ஊழியங்களிலும் சபை ஊழியங்களிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஆமென். ஆமா. ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் ஆனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமையின் குமாரனாக உலகத்திலே கொடுக்கப்படுகிறார். மகிமையான தேவன் மகிமையான குமாரனை மகிமையான நமக்கு அவர் தருகிறார். மகிமையான தேவன் அவர் எப்படி இருந்தார் என்று தேடி சென்று வாசிக்கும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷகத்தை 1ஆம் அதிகாரத்தில் அங்கே தெளிவாக இருக்கிறது. ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனாய் இருந்தது. 14ஆம் வாக்கியத்திற்கு கடந்து செல்லும் பொழுது, அந்த வார்த்தை மாம்சமாய் மாறி தனக்குள் கிருபையையும் சத்தியத்தையும் உள்ளடக்கி எல்லா ஜனங்களுக்கும் ஜாதிகளுக்கும் முன்பாக இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே உலாவி வந்தது. வார்த்தை தேவனாயிருந்தது, தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது, அந்த மாம்சத்திற்குள்ளே கிருபையையும் சத்தியத்திற்குள்ளும் தனக்குள்ளே வைத்திருந்தது. அது வெளியிலே போகும்போது அற்புதங்களை, அதிசயங்களை தன்னிடத்தில் வருகிற எல்லோருக்கும் அது செய்தது. அது யார் என்று கேட்டால், மகிமையான தேவன் மகிமையான குமாரனாக கொடுக்கப்பட்ட இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அங்கே வாசிக்கும் பொழுது 14ஆம் வாக்கியத்திலே அவருடைய மகிமையை நாம் கண்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவ ஏன் அவர் கொடுக்கப்பட்டார்? ஏன் அவர் கொடுக்கப்பட்டார்? பலரும் பல வியாக்கியானங்களை சொல்லுகிறார்கள். தங்கள் சுயநலமான சிந்தைகளின் அடிப்படையிலே உபதேசம் செய்கிறவர்கள் உண்டு, வேத சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களும் உண்டு. வேத சத்தியங்களை கற்றுக் கொடுத்து அதன் மூலமாக ஒரு லாபத்தை, அதாவது ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்ள விரும்புகிறவர்களும் உண்டு. எதுவும் வேண்டாம், இலவசமாக நான் பெற்றுக்கொண்டேன், இலவசமாக கொடுக்கிறேன் என்கிற கூட்டமும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இயேசு மகிமையின் தேவனிடத்திலிருந்து வந்து எல்லாவற்றையும் இலவசமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இலவசமாக பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஏதேன் தோட்டத்தை போய் கவனித்து பார்க்கிறோம்.
ஏதேன் தோட்டத்திலே என்ன நடந்தது என்பதை மீண்டும் ஒரு விஷயாய் நாம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். மகிமை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, வார்த்தையாய் இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக மாறினது, அதற்குள் கிருபையும் இருந்தது, சத்தியம் இருந்தது, பின்பு அது மகிமையாக காணப்பட்டது. வார்த்தை என்கிற விஷயத்தை அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது கலங்கம் இல்லாத ஞானப்பால். எப்படி எப்படி கலக்கம் இல்லாத ஞானப்பால். காலத்தை பார்த்தால் போதகர்களாய் இருக்க வேண்டிய நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? இன்னும் குழந்தையை போல் இருக்கிறீர்கள். நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டிய ஊழியக்காரனாகவும் ஊழியக்காரியாகவும் இருக்க வேண்டியவர்கள். அப்போஸ்தலர்கள் இப்படித்தான் சொன்னார்கள். பாஸ்டர்கள் மட்டுமே பாஸ்டர்களாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உடையது அல்ல. இயேசு கிறிஸ்து உருவாக்கின அப்போஸ்தலருடைய காரியங்களும் அல்ல. அது பிசாசனுடைய வேலை. பிசாசு மூலமாய் உருவாக்கப்பட்ட பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் 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 சாத்தானுடைய கூட்டத்தார்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உரியதாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் கலங்கமில்லாத ஞானப்பாலை குடிக்க வேண்டும். கலங்கமில்லாத ஞானப்பால் என்றால் கலப்படம் இல்லாத சத்தியம். வேத வார்த்தையைத்தான் அவர் ஞானப்பால் என்கிறார். அந்த சாத்தானோ முதலிலே படைக்கப்பட்ட ஆதாமினிடத்திலும் ஏவாளிடத்திலும் வந்து தேவன் வைத்திருந்த ஞானப்பால், இந்த பழத்தை சாப்பிடாதிருங்கள், இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்டால் சாகவே சாவீர்கள், இது ஞானப்பால். இந்த பாலை அவர்கள் குடித்து அந்த வார்த்தைக்கு தங்களை கீழ்ப்படுத்தி தாழ்மைப்படுத்தி எப்போதும் பயந்து இருந்ததினாலே தேவனை போல் படைக்கப்பட்ட ஆதாமும் ஏவாளும் தேவனை போலவே இருந்து கொண்டிருந்தார்கள். எப்போது இந்த ஞானப்பாலுக்குள்ளே கலப்படம் செய்து இந்த பழத்தை நீங்கள் சாப்பிடுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனை போல இருப்பீர்கள், நீங்கள் சாகவே சாக மாட்டீர்கள் என்று கலப்படம் பண்ணின ஞானப்பாலை அவர்கள் குடித்த போது அவர்களுக்கு என்ன உண்டானது? தங்கள் மகிமையை அவர்கள் இழந்து போய்விட்டார்கள். சபை விழித்து எழ வேண்டும். சபைகளுக்குள்ளே எழுப்புதல் உண்டாக வேண்டும். பாஸ்டர்கள் மட்டுமே பாஸ்டர்களாக இருப்பதற்காக அல்ல, விசுவாசிகளும் தேவனுடைய சித்தத்தை செய்ய முடியும். அதற்காக தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்கிற நினைப்பு உங்களுக்குள்ளே உண்டானால் இப்போதே கர்த்தருக்காக எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. சீயோனே எழும்பு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது என்று யாருக்கு சொன்னார்? எல்லோருக்கும் சொல்லி இருக்கின்றார். ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொல்லல. நான் ரோட்ல படுத்து கிடந்தேன், என்னை ஆண்டவர் எழுப்பினாரு, இனிமே நான் தான் உங்களுக்கு எல்லாம், நான் சொல்றதை கேட்டு நீங்க நடக்கணும், அப்படி அல்ல. ஹல்லேலூயா. அப்படி அல்ல. நாம் எல்லோரும் இணைய வேண்டும். எல்லோருக்குள்ளும் எழுப்புதலின் காரியங்கள் வர வேண்டும். எல்லோரும் மகிமையை பெற வேண்டும். எல்லோரும் மகிமையானவர்களாய் மாற வேண்டும். இது தேவனுடைய சுத்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த கலப்படம் பண்ணின ஞானப்பாலை பிசாசானவன் படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நமக்கு கொடுத்ததினாலே தேவனை போல் இருந்த மகிமையான காரியம் நம்மை விட்டு வெளியேறினது. தேவன் அழியாதவராக, என்றென்றும் ஜீவனுள்ள தேவனாக, என்றென்றும் சதா காலம் நித்திய காலமாக பரலோகத்திலே வாழுகிறதை, அந்த பாக்கியத்தை மனிதர்களாகிய நமக்கும் அவர் கொடுத்திருந்தார். தேவனாகிய அவர் தேவனுக்குள் என்ன இருந்ததோ அதையே மனிதனுக்கும் கொடுத்திருந்தார். மகிமையான தேவன் மகிமையான மனிதனாக கர்த்தர் நம்மை என்ன செஞ்சிருந்தாரு? மண்ணை எடுத்து உருவாக்கி வைத்திருந்தார். மண்ணினால் படைக்கப்பட்ட மனிதன் அவன் மகிமையான மனிதனாக இருந்தான். என்றென்றும் அழியாத மனிதனாக இருந்தான். என்றென்றும் சாகக்கூடாத நிலைமையில் அவன் இருந்தான். நித்திய ஜீவனோடு கூட இருந்தான். என்றைக்கு கலப்புள்ள, அதாவது கலப்படம் செய்த அந்த ஞானப்பாலை பிசாசு மூலமாக அவர்கள் வாங்கி குடித்தார்களோ, அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்தார்களோ, அப்போதே அவர்களுக்கு மரணம் வந்துவிட்டது. அழியாத மனிதனாய் இருந்தவன் அழிவுக்குரியவனாய் மாறிவிட்டான். போன வாரம் நாம கொண்டாடினோம். என்ன கொண்டாடினோம்?
உயிர்த்தெழுந்த பண்டிகையாக கொண்டாடினோம். என்ன கொண்டாடினோம்? மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? அழிவுக்கு உரிய இந்த உடல் ஒரு நாள் அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்கு உரிய இந்த உடல் ஒரு நாள் சாவாமையை தரித்துக் கொள்ளும். இனி எங்கள் வாழ்க்கையில் பயம் என்கிற இடத்திற்கு இடமே இல்லை, பேச்சுக்கு இடமே இல்லை. மரண பயத்தினால் வாழும் மனிதர்களை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து, இப்படித்தான் நீங்களும் என்ன செய்வீங்க? மரிக்க வேண்டும். இப்படித்தான் நீங்கள் என்ன செய்யணும்? அடக்கம் பண்ணப்பட வேண்டும். இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும்? உயிரோடு எழுப்பப்பட வேண்டும் என்று சொல்லி, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்கிற ஒரு மிகப்பெரிய தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஞானஸ்தானத்திலே அவரோடு மரித்திருக்கிறோம், அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம். தண்ணியிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது நாம் அவரை போல உயிரோடு எழுந்திருக்கின்றோம். அர்த்தம், அழிவுக்கு உரிய உடல் ஞானஸ்தானத்திலே கரைந்து போயாச்சு. இனி அழியாத நபர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த மகிமை என்கிற வார்த்தை நாம் வேதத்திற்குள் போடும் பொழுது, வேதாகமத்திலே பழைய ஏற்பாடு என்றும் புதிய ஏற்பாடு என்றும் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவனும் புதிய ஏற்பாட்டுக்கு ஒரு தேவனாக நான் சொல்லவில்லை. பழைய ஏற்பாடு பழசா போச்சு, இது புதுசு, பழசு வேண்டாம் அப்படின்னு நான் சொல்ல வரல. பரிசுத்த வேதாகமம் நமக்காய் கொடுக்கப்பட்டது, பரிசுத்த வாழ்க்கைக்காய் கொடுக்கப்பட்டது. கடவுளாகிய மகிமையின் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இதை அங்கீகரித்து, இதை ஆசீர்வதித்து, இதற்காக எத்தனையோ பேர்கள் இரத்த சாட்சியாக மரித்து இதை நம்முடைய கரங்களில் கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார். எதற்கு? எதற்கு? மகிமையான தேவன் மகிமையான குமாரனை கொடுத்து மகிமையான ஆத்துமாக்களாக நம்மை மாற்றி மகிமையான பரலோகத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்காகத்தான் தேவன் மகிமையான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது மகிமையான சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப மகிமை என்கிற வார்த்தையை பழைய ஏற்பாட்டுக்குள் போடும் பொழுது, பழைய ஏற்பாட்டு அந்த வாக்கியங்கள் எல்லாம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருக்கும். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியினாலே எழுதப்பட்டிருக்கும். எபிரேய மொழியிலிருந்தும் கிரேக்க மொழியிலிருந்தும் நேரடியாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு இன்று நம்முடைய கைகளிலே தமிழ் வேதாகமம் இருக்கிறது. இந்த வேதாகமத்திலே முதல் பக்கத்திலே நீங்க வாசிக்கும் பொழுது இந்த பரிசுத்த வேதாகமம் எபிரேய பாஷையிலிருந்தும் கிரேக்க பாஷையிலிருந்தும் தமிழில் என்ன செஞ்சிருக்கு? மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப எபிரேய பாஷையிலே, அதாவது பழைய ஏற்பாட்டு காலங்களிலே இந்த மகிமை என்கிற வார்த்தையை நாம் தேடும் பொழுது அது அர்த்தம் கொள்ளுகிறது காவோத் என்கிற அர்த்தத்தை கொடுக்கிறது. காவோத் என்றால் மகிமை, காவோத் என்றால் துதி, காவோத் என்றால் புகழ்ச்சி, காவோத் என்றால் என்று சொல்லி இப்படி பலதரப்பட்ட பொருள் தரக்கூடிய ஒரே அர்த்தம் தரக்கூடிய பல வார்த்தைகள் பரிசுத்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. அப்ப நாம் அதை வாசித்து அர்த்தங்கள் பார்க்கும் பொழுது அழியாதது என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது. காவோத் என்றால் என்ன? மகிமை. மகிமை என்றால் என்ன? அழியாத ஒன்று என்று அர்த்தம். அப்ப இந்த உலகத்தில் எதுவெல்லாம் அழியாதோ அதை போலவே நம்மை அவர் மாற்ற விரும்புகிறார் என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. அப்ப எல்லோரும் பாவம் செய்து என்று சொல்லும் பொழுது கலப்புள்ள அந்த கலப்படம் செய்த ஞானப்பாலை நாம் குடித்ததினாலே நாம் என்ன செஞ்சிட்டோம்? தேவ மகிமையை இழந்து விட்டோம். அர்த்தம், தேவன் எப்படி அழியாதவராய் இருக்கிறாரோ அதே போல் படைக்கப்பட்ட நாம் அழிவுக்குரியவர்களாய் நாம் மாறிவிட்டோம். இப்ப தேவன் அவர் இரக்கமுள்ளவர், மனம் உருக்கமுள்ளவர், கிருபை உள்ளவர், அதிகமாக நம்மளை நேசிக்கக்கூடியவர். அவர் நம் மீது கோபப்படாமல், எரிச்சல் படாமல், பிள்ளைகள் தவறு செய்தாலும் அதை மனப்பூர்வமாய் சிலுவையிலே மன்னித்து அந்த மகிமையை நமக்கு தந்திருக்கின்றார். ஆமா. அப்ப அந்த பழைய ஏற்பாட்டுக்குள்ள நம்ம போகும் பொழுது யோசேப்பு என்கிற மனிதனை நாம் முதலிலே பார்க்க வேண்டும். யோசேப்பு யாக்கோபுக்கு மகனாக இருக்கிறார்.
இந்த யாக்கோவுக்கு 13 பிள்ளைகள். ஒரு பெண் பிள்ளை அது அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற நபரோடு கூட திருமணம் செய்யப்பட்டாயிற்று. அந்நிய தெய்வங்களை வழிபடுகிற பிள்ளைகளோடு கூட அந்த தீனாள் என்கிற யாக்கோபின் மகள் அவள் திருமணம் செய்து போனதினாலே அவளுடைய கோத்திரங்கள் அங்கே குறிப்பிடப்படவில்லை. யாக்கோபுக்கு பிறந்த 12 ஆண் பிள்ளைகள் மாத்திரமே அங்கே கோத்திர பிதாக்களாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதிலே கடைசிக்கு முந்தின மகனாக இந்த யோசேப்பு இருக்கிறார். பென்யமீனுக்கு கடைசி குழந்தை பேர் பென்யமீன். இந்த பென்யமீன் என்கிற இந்த நபருக்கு முன்பாக இந்த யோசேப்பு இருக்கிறார். இந்த யோசேப்புக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 10 பேர் இருக்கிறாங்க ஆண் பிள்ளைகள். யாக்கோபுக்கு 4 மனைவிகள் உண்டு. யாக்கோபுக்கு எத்தனை மனைவிகள்? 4 மனைவிகள். இந்த 4 மனைவிகள் மூலமாக பெறப்பட்ட குழந்தைகளுடைய பட்டியல் தான் சொன்னேன். சரிங்களா? அப்போ இந்த யோசேப்பு எந்த வேலையும் செய்ய மாட்டார். ஒரு வேலை செய்வார். அண்ணன்மார்களுக்கு ஆடு மேய்க்கிற தொழில் காடாசரி அவங்க அலைஞ்சு ஆடை மேய்ச்சு ஆடை கொழு கொழுன்னு ஆக்கி கொண்டு வந்து தகப்பன் வீட்டில் விட வேண்டும். அந்த மந்தைகள் பெருகிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நல்ல ஒரு மேய்க்கிற ஒரு தொழிலை அவங்க குலத்தொழிலை செஞ்சு வந்தாங்க யாக்கோபினுடைய பிள்ளைகள். இப்ப அந்த சகோதரமார்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கக்கூடிய வேலையை தான் இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அல்லேலூயா. இந்த யோசேப்பு சாப்பாடை கொண்டு போய் என்ன செய்வார்? ஒவ்வொரு நாளும் அன்னைமார் எங்க இருக்கிறாங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு போய் மூத்த அண்ணனா இந்தாங்க, 2வது அண்ணனா இந்தாங்க, 3வது அண்ணனா இந்தாங்க, இப்படி 10 அண்ணன்மார்களுக்கு என்ன செய்யணும்? அவங்க என்ன செய்யணும்? சாப்பிடுவதற்கு இந்த யோசேப்பு சாப்பாடை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப அவங்க தொழில் என்ன தொழில்? மேய்க்கிற தொழில். அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுக்கிற தொழில் யாருடைய தொழில்? யோசேப்பு உடையது. இப்ப நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யோசேப்போடு கூட ஒப்பிட வேண்டும். நம்மளை கர்த்தர் மேய்க்கிறவர்களாக வைத்திருந்தார். ஒவ்வொரு ஆடுகளாக விசுவாசிகளை நல்ல மேய்ச்சு அமர்ந்த தண்ணீர் அண்டைங்கிற வசனத்தை கொடுத்து கொடுத்து அவங்களை செழிப்புள்ளவர்களா மாற்றணும். எல்லா ஊழியக்காரங்களும் விசுவாசிகளை எப்படி மாற்றணும்? ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஆவிக்குரிய முதிர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். ஆனால் இந்த பரிசேயர்களும் சதிசேயர்களும் வேதபாரர்களும் பிரதான ஆசாரியர்களும் கள்ள ஊழியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். பேருக்காக பெருமைக்காக ஊழியங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அப்போது தேவன் அங்கே வருகிறார். எங்க வருகிறார்? இதோ வாசற்படியில் நின்று கொண்டு கதவை என்ன செய்றேன்? தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் என்ன செய்வேன்? நான் பிரவேசிப்பேன். அவனோடு கூட என்ன செய்வேன்? போஜனம் பண்ணுவேன். அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். அப்ப யோசேப்புடைய வேலையையே இயேசு கிறிஸ்து செய்வதற்காக வந்தார். இந்த யோசேப்பு என்ன வேலை செஞ்சார்? சாப்பாடு கொடுக்கிற வேலையை செஞ்சார். இயேசுவும் ஆவிக்குரிய போஜனம் என்று சொல்லப்படுகிற ஜீவ அப்பமாகிய தேவனுடைய மகிமையான வார்த்தையை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக வந்தார். அப்ப அங்க யோசேப்பு என்பவர் நிழல். நீங்க வாசிக்கணும் ஆதியாகம புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நானே வாசிக்கிறேன். யோசேப்பு அடிமைப்பட்டிருந்து அவர் அங்கே அடிமை வேலை செய்து அதிகாரியாக மாறி உயர்ந்த பதவிக்கு கொண்டு செல்லப்பட்டு பார்வோன் ராஜாவுக்கு இணையாக அமர்த்தப்பட்டு முத்திரை மோதிரங்கள் கொடுக்கப்பட்டு எனக்கு பின்னாடி நீ நின்று கொண்டு இந்த மக்களை எல்லாம் நீ ஆளுகை செய்யலாம், ஆனால் சிங்காசனத்தில் அமர வேண்டிய காரியங்கள் மாத்திரமே நான் மட்டும் அமர்ந்து கொள்வேன், உனக்கு அந்த இடத்தில் அனுமதி இல்லை என்று சொல்லி இந்த யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் இங்கே தேடி வாசிக்க வேண்டும். எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கின்ற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இந்த இடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி தம் தம்பியாகிய பென்யமீனை கட்டி அணைத்து என்ன செஞ்சாரு? முத்தம் கொடுத்து அழுதார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோடு கூட மற்ற 10 அண்ணன்மார்களையும் அவர் கட்டி அணைத்து கொண்டு அழுதார்கள். அப்புறம் என்ன உண்டாச்சு? அவர்களுக்குள்ளே சந்தோஷம் உண்டானது. அல்லேலூயா.
நான் என் தம்பியை அடிமையா வித்தேன். என் தம்பியை என்ன பண்ணேன்? வெள்ளி காசுக்காக என்ன செஞ்சேன்? எகிப்துல போய் நான் வித்தேன். அவன் இருக்கிறானா செத்துட்டானான்னு இவ்வளவு நாள் தெரியாம அப்பா யாக்கோபு வேதனைப்பட்டு கொண்டிருந்தார். ஆனால் அதற்கு இப்போது விமோசனம் உண்டாயிருக்கிறது. நான் விட்டு போட்ட என் தம்பி இவ்வளவு பெரிய அதிகாரியாக எங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறான் என்று சொல்லி எல்லா அண்ணன்மாரும் தம்பியும் என்ன செஞ்சாங்க? சந்தோஷ ஆனந்த கண்ணீர் வடித்து என்ன செஞ்சாங்க? அங்கே இருந்தார்கள். ஹல்லேலூயா. இந்த செய்தி ஒருவருக்கு அறிவிக்கப்படுகிறது. யாருக்கு அறிவிக்கப்படுகிறது? அந்த தேசத்துல ராஜாவா இருந்த பார்வோனுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பார்வோன் என்கிற அந்த ராஜாவும் என்ன செய்யறார்னா, யோசேப்புடைய சகோதரமார்கள் வந்திருக்கிறார்கள் என்று அறிந்து அவனும் சந்தோஷப்பட்டான். ஹல்லேலூயா. வேண்டிய காரியம் எல்லாம் உன் தம்பிமார்களுக்கும் அண்ணமார்களுக்கு என்ன செய்ய நீ கொடு என்று சுதந்திரம் கொடுத்தான். ஹல்லேலூயா. அவங்களெல்லாம் கூட்டு வந்து என்ன செய்ய இந்த இடத்துல என்ன செய்ய தங்க வை என்று என்ன செய்ய இடங்கள் கொடுத்தாங்க. வேண்டிய தானியங்கள் வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்ய நீ எடுத்துக்கொள் என்று பார்வோன் முழுமையான சுதந்திரத்தை கொடுத்தான். ஹல்லேலூயா. அப்ப மகிமை என்றால் என்ன? நம்முடைய ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நாம் எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த காரியத்துல ஒரு பிசகு இல்லாம செய்வதற்கு தேவன் தரும் காரியம்தான் மகிமையான காரியம். அந்த காரியம் யார் மூலமாக கொடுக்கப்படுகிறது என்று பார்த்தால் அவங்க அந்நிய தேவர்களை வழிபடுகிற கூட்டத்தார்கள், சூரிய நமஸ்காரங்கள், சூரியனை தெய்வமாக சூரிய கடவுளாக வணங்கி கொண்டு இருக்கிறவர்கள் அவர்கள் தேவராஜ்யத்தை கட்டுவதற்காக அங்கே இல்லை. அவர்கள் பிசாசுடைய ராஜ்யங்களை கட்டுவதற்காக இருந்தார்கள். அவர்கள் மூலமாகவே யோசேப் என்கிற தேவ மனிதனுக்கு மகிமையான காரியங்கள் செய்யப்பட்டிருந்தது. அவன் சொன்னான், ஐயா நீ என்னை அடிமையா விக்கல, நீ எனக்கு அண்ணன் தான். நான் அதை எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் எனக்கு முன்னமே தரிசனம் கொடுத்தார். உங்களையெல்லாம் ஒரு நாள் பஞ்சகாலம் வரும்போது காப்பாத்துறதுக்கு தான் தேவன் என்னை இப்படி அடிமையாக அனுப்பியிருந்தார். நீங்க செஞ்ச காரியத்துல நான் மன்னிக்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஏன்னா என்ன இந்த தேசத்துக்குள்ள கொண்டு போனது நீங்கள் அல்ல, ஆண்டவர். எப்போது ஒரு மனிதனுக்கு இந்த நினைப்பு வருதோ அவனுடைய வாழ்க்கையில இனிமே அழிவு என்பதே கிடையவே கிடையாது, நஷ்டம் என்பதே கிடையாது, எல்லாமே லாபமாய் மாறும். அப்ப யோசேப்பினுடைய வாழ்க்கையில யோசேப்பினுடைய தரிசனத்தை அவன் அறிந்திருந்ததினாலே அவனுடைய வாழ்க்கையில எதெல்லாம் அழிய வேண்டும் என்று இருந்ததோ அது எல்லாம் அழியாதவையாய் மாறிவிட்டது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப மோசேக்கு வருகிறோம். இந்த யோசேப்புக்கும் இந்த மோசேவுக்கும் இடையிலே பல நூறு ஆண்டுகள், நல்லா புரிஞ்சுக்கணும். யாக்கோபனுடைய பிள்ளைகளாய் இருந்த அந்த இஸ்ரவேல் கோத்திரத்தார் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாரும் யோசேப்பு மூலமாக எகிப்துக்குள் கொண்டு வரப்பட்டாங்க. எகிப்துல அவங்க மிகப்பெரிய பலவான்களா மாறிட்டாங்க. ஏன்னா யார் அவங்க? அவங்க இறை மக்கள், மகிமையான மக்கள், கடவுள் முன்குறித்த மக்கள், கடவுள் ஆசீர்வதித்த மக்கள். அந்த மக்கள் வந்து இப்படி உயர்றாங்களே என்று அறிந்து யோசேப்பினுடைய பெயர் எப்போது மறக்கும் என்று காத்திருந்து அந்த நாட்டினுடைய ராஜா இருப்பான் பாருங்க, அவன் இவங்களை புள்ள அடிமையா மாத்திட்டான். என்னவா மாத்திட்டான்? அடிமையா மாத்திட்டான். பிழைக்க வந்த இடத்திலே பலவான்களாக இருப்பதா இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிமையா மாத்தி அடிமை வேலை என்ன செஞ்சாங்க? செய்ய வச்சாங்க. இப்ப அங்கே ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்புகிறார். அவனுடைய பேர் தான் மோசே. அவனுடைய பேர் என்ன? மோசே. மோசே. மோசேனுடைய சகோதரனாக ஆரோனை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த ரெண்டு பேரும் யார் அப்படின்னு பார்த்தா மகிமையான ஊழியக்காரர்கள், அழியாத ஊழியக்காரங்க. இன்னைக்கு நாம அவங்கள பத்தி பேசுறோம்ல, யோசேப்பை பத்தி நம்ம பேசுறோம், மோசேயை பத்தி பேசுறோம், ஆரோன் பத்தி என்ன செய்றோம்? பேசுறோம். அப்ப இத நாம பார்க்கும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், அவங்கள கர்த்தர் எப்படி வச்சிருந்தார்னா அழியாதவர்களாய் வைத்திருந்தார். சரிங்களா? அப்ப இந்த மோசேயை கர்த்தர் சின்னவனாக இருந்தாலும் மூத்தவனாக ஏற்படுத்துகிறார். எப்படி யோசேப்பை சின்னவனாக இருந்தாலும் மூத்தவனாக ஏற்படுத்தினாரோ அதே அடிப்படையில் இந்த மோசேயை கர்த்தர் எப்படி அனுப்புகிறார்? ஆரோனுக்கு மேல ஒருபடி என்ன செய்யறாரு? ஏற்படுத்துகிறார். ஆரோனை என்ன செய்யறாருன்னா அடுத்தபடியாக ஒரு ஊழியக்காரனாக வைக்கிறார். ஊழியம் என்று சொல்லும் பொழுது கனமுள்ள ஊழியத்தை ஆரோனால் மட்டுமே தான் செய்ய முடியும், ஆரோனுடைய வம்சத்தாரால் மட்டுமே செய்ய முடியும் என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. அப்ப தேவன் மோசையோடு கூட பேசுவார், மோசே ஆரோனோடு கூட பேசுவார், ஆரோன் ஜனங்களோடு கூட பேசுவார். இதுதாங்க ஊழியம்.
ஹalleluya அன்னைக்கு சர்ச்சு கிடையாது. அடிமைப்பட்டு எகிப்து தேசத்திலே அடி உதை வாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வேதனை அனுபவித்துக் கொண்டு அவங்களுக்கு வேலை செஞ்சு அவங்களுடைய ராஜ்யங்களை கட்டி கொண்டிருந்தார்கள். இப்படியே இருந்தீங்கன்னா அழிஞ்சு போயிருவீங்க. உங்களை உலகத்தில் மிகப்பெரிய சந்ததியாக தேவன் உருவாக்க வேண்டும் என்று அழைக்கிறார். என்னோடு கூட இணைந்து கொள்ளுங்கள் என்று மோசே சொல்லுகிறார். ஆரோன் ஜனங்களிடத்தில் சொல்லுகிறார். ஹalleluya பார்வனுடைய இருதயம் கடினமாக்கப்படும். அவனுடைய செயல்பாடுகள் மூலமாக அவனுடைய இராணுவத்தின் மூலமாக கர்த்தராகிய நான் மகிமைப்படுவேன் என்று கர்த்தர் 2 முறை சொல்லுகிறார். ஹalleluya இவர்களோ இந்த ஜனங்கள் இருக்கிறாங்களே, அடிமையாக இருந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், இவர்கள் ஊழியர்களையே எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். மோசேவை எதிர்க்கிறார்கள், ஆரோனை எதிர்க்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். விஷயம் புரியல அவங்களுக்கு. இவங்க ஏன் இங்க வந்திருக்கிறாங்க தெரியாது. இவங்க எந்த ஊரு தெரியாது. யாரால் அவர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள் தெரியாது. ஆனால் இன்று நமக்கு தெரிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya நம்மளை ஏன் இங்க வச்சிருக்கிறார் தெரியாது அவங்களுக்கு. இன்னைக்கு நமக்கு தெரிகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த மகிமையான ஊழியக்காரர், அவருக்கு கீழே கொடுக்கப்பட்ட மகிமையான ஊழியக்காரரிடத்திலே தேவ தரிசனங்கள் என்ன செய்கிறது? கடத்தப்படுகிறது. அவர்கள் மூலமாக ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஜனங்கள் நம்பல, சந்தேகப்படுகிறாங்க, விசுவாசிக்கல, முறுமுறுக்கிறாங்க, கோபப்படுறாங்க, தேவ தரிசனத்தை புறந்தள்ளுகிறாங்க. கொம்பிட்டிக்காயும் வெள்ளரிக்காயும் வெள்ளப்பூடும் தான் எங்களுக்கு வேணும். அடிமை தேசத்துல அடி உத வாங்கினாலும் அது எங்களுக்கு நல்லா பசியாடுற காரியமா இருந்துச்சு. நீங்களோ எங்களை கூட்டு வரீங்க, ஒன்றும் கொடுக்க மாட்டீங்க, சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க, தண்ணி கொடுக்க மாட்டீங்க, இப்படியே எங்களை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி பார்வனுடைய தேசமான அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஜனங்கள் அப்படியே விடுதலையாக்கப்பட்டு நடந்து வருகிறார்கள். வரும்பொழுது அங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சந்திக்கிறார்கள். செங்கடல் குறுக்கே வந்து நிற்கிறது. ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், எங்களை கொல்லவா நீர் கூட்டிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு. என்னையே நீ முறுமுறுத்துக்கிட்டு இருக்கிற? உன்னை கூட்டு வந்தது நாள் இல்லை, உன்னை கூட்டிட்டு வந்தது கர்த்தர். ஹalleluya நான் உன்ன மாதிரி மனுஷன். அவர் என்கிட்ட சொல்றாரு, என்கிட்ட சொன்னதை நான் உன்கிட்ட சொன்னேன். நீ முன்னோக்கி தான் போன ஒழிய பின்னோக்கி என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. நீ கூட்டத்தோட தான் இருக்கணும், வெளியே எங்க செய்யக்கூடாது, போக கூடாது. நீ ஒரு கூட்டமாக மாற வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. கூட்டத்தோட கூட்டமாக தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது தான் தேவனுடைய சித்தம். ஹalleluya ஒருவேளை அந்த கூட்டம் பிரிஞ்சு போயிருந்தா அவங்க நிலைமை மோசம். ஆண்டவர் அங்கே அற்புதத்தை செய்கிறார். மோசே மூலமாக செங்கடல் 2ஆக பிளக்கப்பட்டு ஜனங்கள் எல்லோரும் என்ன செய்றாங்க? தப்பித்துக் கொள்ளுகிறார்கள். ஆண்டவர் 2 முறை சொன்னாரா? பார்வனுடைய இருதய கடினத்தினாலும் அவன் மூலமாகவும் அவனுடைய ஆட்கள் மூலமாகவும் அவனுடைய இராணுவ படைகள் மூலமாகவும் கர்த்தராகி நான் என்ன செய்வேன்? மகிமை படுவேன். அவருடைய பேரை இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் தேசம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் செங்கடலை பிளந்த தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya அவர் உண்மை உள்ளவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார். ஹalleluya செங்கடலை பிளந்தவரும் நீரே, எங்களை கண்மலையில் உயர்த்தியவரும் நீரே. செங்கடலை பிளந்தவரும் நீரே, எங்களை கண்மலையில் உயர்த்துபவரும் நீரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya அப்ப நாம புரிஞ்சுக்கிறணும், நாம ஒண்ணு புரிஞ்சுக்கிறணும். அவர் ஒரு காரியத்தை நமக்கு செஞ்சாருன்னா அந்த காரியம் அழியாத காரியமா தான் இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹalleluya ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya அப்ப இதுவரை எதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சோ அது எல்லாமே நம்மளை அழியா தன்மைக்குள் கொண்டு போவதற்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. அவங்க இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க நோக்கி பாருங்க, அது மிகப்பெரிய ஒரு தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பழைய ஏற்பாட்டு புஸ்தகமா இருக்கிறது. வேண்டாம் என்று ஒதுக்காதிருங்கள், நல்ல கவனமா வாசித்து பாருங்கள். வாதைகள் வருகிறது, கர்த்தர் அங்கே பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். செங்கடல் வருகிறது, காப்பாற்றுகிறார். வனாந்திரத்தில் நடந்து போகிறார்கள், கர்த்தர் காப்பாற்றுகிறார். அக்கினி ஸ்தம்பமாக மேக ஸ்தம்பமாக அவர்களை காத்து வழி நடத்துகிறார். தண்ணி இல்ல, கசந்த மாறா இருக்கு, மதுரமாய் மாற்றுகிறார். சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்ல, தூதர்கள் உண்ணக்கூடிய அந்த அப்பம் வானத்தின் மன்னாவை ஜனங்கள் உண்பதற்கு என்ன செய்கிறாரு? கொடுக்கிறார். எத்தனை நாளைக்கு தான் இதையே திங்க, நாக்கு செத்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்றாரு? காடைகள் இறைச்சிகளை கர்த்தர் கொடுக்கின்றார். அவர்கள் இறைச்சி பசியார உண்டு, அந்த இறைச்சி மூக்கோலியா வர்ற அளவுக்கு வாந்தி எடுக்கிற அளவுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவ்வளவு இந்த அப்பா தின்னுக்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாரு? கொடுத்தார். இது ஃபுல்லாமே
மகிமையான காரியமாகி இருக்கு. ஹalleluya 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 ஹalleluya. ஹalleluya. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது? எத்தனை வருஷமா நாம இதை பேசிக்கிட்டு இருக்கிறோம்? சும்மா கிடையாது நம்ம கடவுள். நம்ம கடவுள் மகிமையான கடவுள். அவர் செய்த காரியங்களிலே அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகிறது. பல ஆயிரம் ஆண்டாக நாம் ஆண்டவராகிய அவரை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய மகத்தான காரியம் தான். ஹalleluya. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இதுக்கு மேல வேற ஒண்ணுமே நம்ம சொல்ல தேவையில்லை. அவர் தான் உண்மையான கடவுள். ஹalleluya ஹalleluya. ஹalleluya. வனாந்திர யாத்திரையில் அவர் எப்படிப்பட்டவர் என்கிற செய்தி வெளிவந்து விட்டது. இப்ப சீனாய் மலை என்கிற ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். சீனாய் மலையிலே தேவன் மகிமையின் மேகமாக வந்து இறங்குகிறார். மோசே பார்க்கிறார். மோசே பார்க்கும் பொழுது மகிமையின் மேகமாக அங்கு இருக்கிறார். ஜனங்கள் பார்க்கிறார்கள், பட்சிக்கிற அக்கினி போல தெரிகிறது. ஊழியக்காரர் பார்க்கிறார், எப்படி தெரிஞ்சு? மகிமையின் மேகமாக ஆண்டவர் தெரிகிறார். ஜனங்கள் பார்க்கும் பொழுது எப்படி தெரிஞ்சு? பட்சிக்கிற அக்கினி. ஊழியக்காரன் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா, அவர் அழிவில்லாதவராய் இருக்கிறார். ஹalleluya. ஜனங்கள் பார்க்கும்போது எப்படி தெரிகிறது? எல்லாவற்றையும் அழித்து போடுகிறவராய் பார்க்கிறார்கள். அவர்கள் அக்கினி என்ன செய்யும்? ஒரு சின்ன தீக்குச்சியிலிருந்து வருகிற நெருப்பு ஒரு காட்டை என்ன செஞ்சிடும்? கொளுத்தி அழித்து விடும். தெரியாம வைக்க போறல போய் ஒரு சின்ன பீடியை குடிச்சிட்டு ஒருத்தன் போட்டானா அந்த வைக்கப்படப்பே புல்ல என்ன செஞ்சு எரிஞ்சு போச்சு. அப்போ ஒரு சின்ன ஒரு துளி நெருப்பு என்ன செய்யும்? ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு சேதத்தை என்ன செய்யும்? உண்டு பண்ணும். அப்ப இவங்க பார்க்கிறாங்க, அவர் அழிவில்லாதவராய் இருக்கிறார் என்று சொல்லி ஊழியக்காரங்க பார்க்கிறாங்க. ஜனங்கள் பார்க்கிறாங்க, அவர் நம்மளை அழிச்சிருவாரு, அவர் நம்மளை ரொம்ப ரொம்ப கோபம் உள்ளவராய் இருக்கிறாரு, அவர் பட்சிக்கிற அக்கினியாக எரிந்து கொண்டிருக்கிறார் என்று பயப்படுறாங்க. அப்ப அங்கே 6 நாள் இந்த சம்பவம் காணப்படுகிறது. 7ஆம் நாளிலே மகிமையான ஊழியக்காரர் மகிமையின் தேவனை தரிசிப்பதற்கு நடந்து செல்கிறார். இரவும் பகலும் 40 நாள் ஆண்டவரை தரிசிப்பதற்கு மலை உச்சியில் என்ன செய்கிறார்? ஏறி போகின்றார். அங்கே ஆண்டவர் பரலோகத்தின் மாதிரியை மோசேவுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஹalleluya. அது என்ன பரலோகத்தின்? பரலோகத்தில் எப்படி சர்ச் இருக்குதோ, மகிமையான பரலோகம் நம்ம சொல்றோம்ல, பரலோக திருச்சபை எக்லீசியா, பரலோக திருச்சபை, பூலோக திருச்சபை. பரலோக திருச்சபை எப்படி இருக்கிறதோ அப்படியே மோசே உன்னை ஒரு ஆசரிப்பு கூடாரம் உருவாக்குவதற்காக என்று சொல்லி தரிசனத்தை கொடுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இப்ப ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்டு விட்டது. ஆசரிப்பு கூடாரத்திலே இதே போல தேவன் மகிமையாக வருகிறார். இதே போல தேவன் மகிமையாக வருகிறார். வந்த உடனே அங்கே யாத்திரையாகும் 24ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கப்படுகிறது. என்ன வாசிக்கப்படுகிறது? லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே மோசே கட்டளையிட்டவைகளை அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். அப்ப தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லப்படுகிற பரலோக திருச்சபையின் மாதிரி திருச்சபையாய் பூலோகத்திலே மோசே மூலமாய் உண்டு பண்ணி இருக்கின்ற அந்த ஆலயத்திலே தேவன் மகிமையானவராய் என்ன செய்கிறார்? வந்து விடுகிறார். அல்லேலூயா. அவங்க எல்லாருமே ஜனங்களும் அங்க வந்துடுறாங்க. ஜனங்கள் வரும்போது சும்மா வரல, தேவனுடைய மகிமையான ஆலயத்துல தேவனுக்கு மகிமையாக தேவன் தமக்கு கொடுத்திருக்கிறவைகளை காணிக்கையாக செலுத்த வேண்டும் என்று சொல்லி அங்க அவங்களால முடிஞ்சதுல என்ன செய்றாங்க? கொண்டு வந்து என்ன செய்றாங்க? போடுறாங்க. அப்பொழுது கர்த்தர் கட்டளையிட்ட இந்த காரியத்தை செய்யுங்கள், கர்த்தருடைய மகிமை உங்களுக்கு காணப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப காணிக்கை என்பது பாஸ்டர்கள் உல்லாசமாய் வாழ்வதற்காக செலுத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல. காணிக்கை என்பது பாஸ்டர்கள் மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று செலுத்தப்பட வேண்டிய ஒன்று அல்ல. காணிக்கை என்பது ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொண்டார்களோ அதை தேவனுக்காக செலுத்தப்பட வேண்டியதே காணிக்கையாய் இருக்கிறது. அதை செலுத்தும் பொழுது கர்த்தருடைய மகிமை காணப்படும் என்பதுதான் செய்தி. மோசே சொல்றாரு, ஜனங்க கீழ்ப்படிறாங்க, காணிக்கை கொண்டு வந்து செலுத்துறாங்க, அவங்க வாழ்க்கையில கர்த்தருடைய மகிமை காணப்படுகிறது. அர்த்தம் என்ன? அழியா தன்மை உள்ளவர்களாய் மாறுவதற்கு காணிக்கை உற்சாகமாய் மனப்பூர்வமாய் செலுத்துகிற காணிக்கை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? அழிவுள்ளதாய் அல்ல, அழியாததாய் இருக்கிறது. அர்த்தம் மகிமையாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். பின்பு மோசேயும் ஆரோனும்
ஆசாரிப்பு கூடாரத்துக்குள் சென்று வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை சகல ஜனங்களுக்கும் காணப்பட்டது என்று சொல்லி லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 23வது வாக்கியத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சொல்றாங்க, ஆண்டவருடைய ஆலயங்கள் பிரதானமாய் கட்டப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் எல்லோரும் தங்கத்தையும் விலை உயர்ந்த பொருட்களையும் காணிக்கையாக கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி 10 அதிகாரத்திலே தேவன் பேசினவைகளை மோசே ஜனங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறான்? கற்றுக் கொடுக்கிறான். மோசே கவனமாய் சொல்லுகிறான், உற்சாகம் உள்ளவன் எவனோ, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவன் எவனோ, அவனிடத்தில் மாத்திரம் காணிக்கை வாங்கு. அந்த காணிக்கை தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டி கொடுக்கப்பட வேண்டியது. அல்லேலூயா. மற்ற காணிக்கைகள் அது அருவருப்பானது. கடமைக்காய் கொடுப்பது, பகுதி பகுதியாக கொடுப்பது, அங்க பாதி இங்க பாதியாக கொடுப்பது, இது எல்லாமே அருவருப்பானது, அழிந்து போகக்கூடியது. அதனால இருக்கிற ஊரிலே, இருக்கிற ஆலயத்திலே, இருக்கிற ஆலயத்திற்குள்ளாக இருந்து கொண்டு வெளியில் இருக்கிற ஜனங்களை மகிமையின் ஆத்துமாக்களாக மாற்றுவதற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் காணிக்கைகளை விதையுங்கள். அந்த காணிக்கை மூலமாக கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது வெளிப்படும். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்படியே நகர்ந்து கொண்டு வருவோம். யோசேப்பு, மோசே, வனாந்திர பயணம், சீனாய் மலை, ஆசாரிப்பு கூடாரம், இப்பொழுது தாவீது மூலமாக ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தாவீதுடைய கரங்களிலே இரத்தக்கரை படிந்ததினாலே தாவீது ஆலயத்தை என்ன செய்ய முடியாது? கட்டவே முடியாது. ஆனால் அங்கே ஒரு பாடல் பாடப்படுகிறது. 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 28, 29 வாக்கியங்களிலே வாசிக்கும் பொழுது, ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியிலே பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிற காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்குரிய வல்லமையை கொண்டு வருகிறதற்காக நாம் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதிலே பிரதானமான ஒன்று காணிக்கை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. காணிக்கை குறித்து தவறான எண்ணங்கள் மக்கள் மனசிலே விதைக்கப்பட்டிருந்தாலும் நமக்கு சில காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சில ஊழியர்கள் கள்ளர்களாக, திருடர்களாக இருந்து கொண்டு உழைக்கவே இல்லாமல், உழைப்பே செய்யாம, வேலைக்கே போகாம, அதன் மூலமா ஆண்டவருடைய ஆலயத்தின் மூலமா மக்கள் மூலமாக செலுத்தப்படுகிற அந்த காணிக்கை லகுவாக வாரிக்கொண்டு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு முன்பாக தேவன் ஒரு உண்மையான காரியத்தை சொல்லுகிறார். நீங்கள் செலுத்துகிற காணிக்கையின் மூலமாக கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை மாத்திரமல்ல, வல்லமையும் உண்டாகும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன பாஸ்டர்? அப்படின்னா அந்த காசுல ஒரு காசு கூட நீ எடுக்காம அந்த காசை வச்சு ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆராதனை செய்ய வேண்டும். அப்ப புதிய ஏற்பாட்டு கோணத்திலே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட இந்த டோக்ஸா என்கிற வார்த்தை, இந்த காபாத் என்கிற வார்த்தையை நாம் பிரசித்தப்படுத்தும் பொழுது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? பரிசுத்த அலங்காரத்துடனே ஆராதனை செய்வது என்பது காணிக்கை போட்டு சுவிசேஷம் சொல்லுவது. கஷ்டப்பட்டு உழைச்சு குருவி சேர்த்தார் போல சேர்த்து அது ஒரு பெரிய பணமாக மாறி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியில் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவராகிய மகிமையான ஆண்டவராய் இருக்கிற அவரை சுவிசேஷமாக சொல்லுவதுதான் உண்மையிலே கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு வல்லமையை கொண்டு வருகிறது. அதை செலுத்துங்கள், அதை அவருக்கே செலுத்துங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. சிலர் சொல்றாங்க, என்னிடத்தில் விதை, என்னிடத்தில் விதை. அவன்கிட்ட விதைச்சிங்கன்னா அவன் சாப்பிட்டு அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஊழியத்துக்கு வரும்போது பிச்சைக்காரனா வருவான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா எப்படி இருப்பான்? பெரிய பணக்காரனா மாறிடுவான். ஆண்டவருடைய நாமம் மட்டும்தான் மகிமைப்படணும். ஆண்டவருடைய நாமத்திற்கு வல்லமை உண்டாகணும். ஐஸ்வர்யவானாய் மாறுவது ரொம்ப பெருசு கிடையாது, ஆத்தும ஆதாயம் செய்வதுதான் பெருசு. அதற்குத்தான் காணிக்கை, அதுக்குத்தான் தசமமாகும், அதுக்குத்தான் எல்லாமே. சரி, இப்ப யோபனுடைய வாழ்க்கைக்கு போகலாம். ஏன்னா இந்த கள்ள ஊழியக்காரங்க மாதிரி இந்த யோபு பக்தன் மாறிட்டான். அவன் என்ன சொல்றான்? அவன் உத்தமனா இருந்தான், சன்மார்க்கனா இருந்தா, தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷனா இருந்தான்னு முதல் அதிகாரத்தில் சொல்லுது. யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில். தொடர்ந்து அப்படியே நீங்க கடந்து வரும்பொழுது 29ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா
நான் எப்படின்னு தெரியுமா, நான் யாருன்னு தெரியுமா, நான் ரோட்டில் நடந்து வந்தா என் முன்னாடி எத்தனை பேர் என்னை கையெடுத்து கும்பிடுவான் தெரியுமா, எல்லா ராஜாக்களும் எல்லா பிரபுக்களும் எனக்கு முன்னாடி கால் தூசிக்கு சமம் தெரியுமா, அப்படி இப்படின்னு அவன் தன்னை குறித்து பெருமையா பேசுகிற ஒரு புலம்பல் என்ன செய்கிறது, அதிகாரமா மாறி போகுது. 29ஆம் அதிகாரம் அதில் அவன் சொல்றான், 29ஆம் அதிகாரம் 20ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, என் மகிமை என்னில் செலுத்து ஓங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது என்று சொல்லுகிறான். தன்னை உயர்த்துகிறான், தன்னை பெருமையா பேச ஆரம்பிச்சிடறான். அடுத்த அதிகாரம் 30ஆம் அதிகாரம் போய் வாட்சி பார்த்தா டம்மி பிசா மாறிடுறான். நாம் எப்போதும் நம்மை உயர்த்தக்கூடாது. நம்முடைய காணிக்கையினால தான் ஊழியம் நடக்குன்னு நாம் எப்போதுமே நினைக்க கூடாது. எல்லாமே அவர் கொடுத்தது, எல்லாமே அவருடைய நாமத்திற்காய் கொடுக்கப்பட்டது, எல்லாமே அவருடைய மகிமையான காரியங்களுக்காய் கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் அவர் மகிமையின் தேவன், மகிமையின் குமாரனை கொடுத்தார், மகிமையான ஆத்துமாக்களாக நம்மை மாற்றுவதற்கு கொடுத்தார், மகிமையான பரலோகத்திற்கு கூட்டி செல்வதற்காக மகிமையின் தேவ ஆவியை நமக்கு கொடுத்திருக்கின்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பெருமை பேசிடாதீங்க. பெருமை பேசணும்னு காசை கொடுக்குறாங்க. ஒரு காமெடி ஒன்று இருக்கும், சொல்லித்தான் ஆகணும், சொல்லாமல் இருக்க முடியாது. வடிவேல் இருப்பான், 4-5 பேருக்கு காசை கொடுத்துருப்பான், 500 1000 கொடுத்துருப்பான். எங்க அண்ணன் வாழ்க, எங்க அண்ணன் வருங்கால பிரதம மந்திரி வாழ்க, எங்க அண்ணன் ஜனாதிபதி வாழ்க, இப்படியே கூவிக்கிட்டே இருப்பான். அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிரும். யாருக்கு? இவனே காசை கொடுத்து கூவ சொல்லிட்டு இவனே சந்தோஷம் அடைகிறான், தனக்குத்தானே பெருமை பேசுகிறது. சில பாஸ்டர்கள் அப்படி ஆயிடுறாங்க. சபையில் மேடையில் ஏற்றி, இந்த பாஸ்டர்கிட்ட போனேன், இவர் எனக்கு ஜெபம் பண்ணாரு, இவர் எனக்கு அற்புதம் பண்ணாரு அப்படின்னு நினைச்சாங்க. தங்களை மேன்மைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சில ஊழியங்கள் என் ஊழியத்தின் மூலமாகத்தான் இது நடக்குது, இப்படியாக்கும் அப்படியாக்கும் அப்படின்னு தங்கள் ஊழியத்தை என்ன செய்றாங்க, பயங்கரமா பெருமை பேசி கொண்டிருக்கிறார்கள். அது அழிந்து போகக்கூடிய ஊழியம். அழியாத ஊழியம் என்பது மற்றவர்கள் நம்மை பார்த்து தானாவே சொல்லணும். தானாவே சொல்லணும், ஆண்டவர் இந்த ஆலயத்தில் இருக்கார், ஆண்டவர் இந்த ஐயா கூட இருக்கிறார், ஆண்டவர் இந்த ஊழியத்தோட இருக்கிறார் அப்படி நினைச்சினோம் மற்றவர்கள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த யோபு என்னதான் உத்தமனா சன்மார்க்கனா இருந்தாலும் அவனுக்குள்ள இப்படிப்பட்ட கீழ்த்தரமான எண்ணம் இருக்கிறதை நான் வாசிக்கும் பொழுது நாம் அப்படி இருந்திடவே கூடாது. எப்போது அவன் தன் பாவத்தை உணர்ந்தானோ அப்பொழுது அவனுக்கு கர்த்தர் ரெட்டிப்பான காரியத்தை வைத்திருந்தார். யோபு 40:10-11 புள்ள வாசிங்களேன், உங்களுக்கு தெரியும். நான் வாசிக்கிறேன். இப்போதும் நீ முக்கியத்தாலும் மகத்துவத்தாலும் உன்னை அலங்கரித்துக் கொள், மகிமையின் கனத்தையும் தரித்துக்கொள், நீ உன் கோபத்தின் உக்கிரவத்தை வீசி போற்று, அகந்தை உள்ளவர்களை எல்லாம் தேடி பார்த்து தாழ்த்தி விட்டு, பெருமை உள்ளவனை எல்லாம் கவனித்து அவனை பணிய பண்ணி, துன்மார்க்கரை அவர்களில் இருக்கிற ஸ்தலத்திலே மிதித்து விடு, நீ அவர்களை ஏகமாய் புழுதியிலே புதைத்து அவர்கள் முகங்களை அந்தகாரத்திலே கட்டி போடு, அப்பொழுது உன் வலதுகை உனக்கு ரட்சிப்பு உண்டு பண்ணும் என்று சொல்லி நான் உன்னை புகழுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ உன்னை புகழ்ந்துகிட்டு இருக்கிற ஏ யோபுவே, தங்களைத்தானே உத்தமனாக காட்டிக் கொண்டிருக்கிறவர்களே, நல்லவன் போல் வேடமிட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். யோபு 40ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்கள் வழியாக பேசுகிறார். கர்த்தர் உங்களை புகழ வேண்டும். கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல, கடவுள் நம்மை பார்த்து புகழ வேண்டும். அழியாதது என்கிற காரியத்துக்குள் வரும் பொழுது நம்முடைய ஜீவன் அழியாது, இந்த சரீரம் அழியாது. அழிவுக்குரிய இந்த சரீரத்தை கர்த்தர் அழியா சரீரமாக, மகிமையின் சரீரமாக மாற்ற இதோ சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கின்றார். அதோடு கூட உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னார். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக என்ன செய்வேன், வைப்பேன், உங்களை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படிப்பட்ட நபராக கர்த்தர் நம்மளை மாத்துறதுக்கு விரும்புகிறாரு. ராஜதுரை வாழ்க, மற்ற நபர்களை விட ராஜதுரை சிறந்தவன் அன்று என்ன செய்யணும், கடவுள் சொல்லணும், கடவுள் சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. நீங்களும் உங்களை நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. கடவுள் உங்களை பார்த்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மகிமை
மகிமையை கொண்டு வருகிற காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. ஏற்கனவே சொல்லிட்டேன், ஜெபிச்சிங்கன்னா மகிமை உங்களை தேடி வரும். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய மகிமையை நமக்கு கொடுக்காம நாம அவரை மகிமைப்படுத்த முடியாது. அதனாலே இதுவரை ஜெபித்த ஜெபத்தை விட்டுவிட்ட பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தை மீண்டும் என்ன செய்யுங்க, தொடங்குங்கள். நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபத்தை கேட்பதற்காக அவருடைய செவி எப்போதும் திறந்திருக்கிறது, மந்தமாகவில்லை. கரத்தை நீட்டி மகிமையான காரியங்களை செய்வதற்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை. ஹல்லேலூயா. அவர் கரம் ஊனமுள்ள கரம் அல்ல, கல்லான கரம் அல்ல, கட்டையை போல இருக்கிற கரம் அல்ல, அது என்றென்றும் இயங்குகிற உயிருள்ள கையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. 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 அப்ப ஜெபம் கர்த்தருடைய மகிமையை நம்மிடத்தில் கொண்டு வருகிற மிகப்பெரிய ஆயுதமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தருக்கு தாழ்மைப்படுதலும் கர்த்தருக்கு பயப்படுதலும் ஐஸ்வர்யத்தையும் மகிமையையும் கனத்தையும் கொண்டு வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதிலே நமக்கு வேண்டிய வார்த்தை, நீ தாழ்மையாய் இருந்தால், உன்னை நீ பெருமைப்படுத்தாமல், உன்னை நீ உயர்த்தாமல் இருந்தால், கடவுளுக்கு எப்போதும் நீ பயந்திருந்தால், கர்த்தருடைய மகிமை உன்னை தேடி வரும். ஹல்லேலூயா. கூடவே ஐஸ்வர்யமும் வரும், 4 பேர் நம்மளை பார்த்து கையெடுத்து கும்பிடுகிற கணமும் நம்மளை தேடி வரும். ஹல்லேலூயா. அதை விட்டுட்டு நானா உன்னை லஞ்சம் கொடுத்தோ அல்லது ஏதாவது ஒன்றை செஞ்சோ தீய வழிகளிலே பணம் வேணும் பொருள் வேணும் நான் ஆசைப்பட்டா அது தேவனால் வந்தது அல்ல. லஞ்சம் கொடுத்து வாங்கி நான் அப்படி இப்படின்னு பீத்தலாம், அது கடவுளால் வந்தது அல்ல. எவன் ஒருவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறானோ, எவன் ஒருவன் கடவுளுக்கு பயந்து நடக்கிறானோ, அவனுக்கு கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், கனத்தை கொடுப்பார், என்றென்றும் அழிந்திராத வகையிலே நம்மை அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. 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 மூன்றாவதாக பார்க்கும் பொழுது துதி சத்தத்தினாலே கர்த்தர் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. நாம் துதிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபை உள்ளவர், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது கர்த்தருடைய மகிமை நம்ம மீது இறங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்ம மீது இறங்கும். இங்கே இருந்து ஒண்ணு போனா தான் அங்கிருந்து ஒண்ணு வரும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஹல்லேலூயா. துதியின் சத்தத்தின் மூலமாக, துதியின் ஆட்பரப்பின் சத்தத்தின் மூலமாக தடையாய் இருந்த தடை கற்களை எல்லாம் பழைய ஏற்பாட்டிலே உடைத்து எறிவதற்கு கர்த்தர் ஆயுதத்தை, துதி என்கிற ஆயுதத்தை கொடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. மதில்கள் உடையவில்லையா? மதில் சுவர்கள் தகர்த்து எடுக்கப்படவில்லையா? எடுக்கப்பட்டது. அதே போல உங்கள் வாழ்க்கை எதையெல்லாம் தடை கற்களாக பிசாசு விதைத்து வைத்திருக்கிறானோ அதை போல துதியின் சத்தம் என்கிற ஆயுதத்தினாலே உடைத்து எரியுங்கள். தேவனுடைய மகிமையாக மாறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இன்றிலிருந்து நீ அழிவில்லாதவனாய், அழிவில்லாதவளாய் நீ எழுந்து கர்த்தருக்காக நீ பிரயாசப்படு. உன்னை எவரும் தொட முடியாது, உன்னை தொடவே முடியாது. பாவம் உன்னை அணுகாது, பாவம் உன்னை மேற்கொள்ளாது, தீங்கு இனி உன் வழியாய் வராது, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவது இல்லை என்று பல வார்த்தைகளிலே ஆண்டவர் நமக்கு தைரியத்தை கொடுக்கின்றார். ஆமென் சொல்லணும்ல. ஆமென். அவர் என்ன கொடுக்கிறார்? விசுவாசத்தை கொடுக்கிறார். அவன் கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார் கடைசியாக. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப புதிய தரிசனத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, அவர் சொன்னார், என்னுடைய மகிமையை நான் வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு, விக்கிரகத்துக்கு நான் கொடுக்கவே மாட்டேன்னு சொன்னார். கல்லுக்கும் மண்ணுக்கும் கட்டைக்கும் பார்க்கிற பொருளை எல்லாம் கடவுளாக மாற்றி நீ வழிபட்டு கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆனாலும் என்னுடைய நாமத்தையோ என்னுடைய மகிமையோ நான் அவைகளுக்கு கொடுக்க மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் உனக்கும் உங்களுக்கும் நான் தாரேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அதைத்தான் சொன்னார். ஏசாயா 60 அதிகாரம் 1-2 வாக்கியங்களிலே வாசிக்கும் பொழுது, என் மகிமையை நீ எடுத்துக்கொள், ஹல்லேலூயா, என் மகிமை உன்மேல் உதிக்கிறது, ஹல்லேலூயா, உன் மகிமை உன் மேல ஏன் மகிமை காணப்படும். இனிமே பிசாசு உன்கிட்ட ஒரு வாழை என்ன செய்ய முடியாது, ஆட்ட முடியாது. உன் காலுக்கு கீழே தான் அவன் இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமா, இதைத்தான் அப்போஸ்தலர்கள் சொல்லும் பொழுது 1 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரம் 20 வாக்கியத்தில் சொல்லும் பொழுது, நீங்களே எங்களுக்கு மகிமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்ப பாஸ்டர்களுக்கு மகிமை யார் தெரியுமா? விசுவாசிகளாகிய நீங்கள் தான்
அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்படின்னு சொல்லுங்களேன். ஹalleluya. கடவுளுக்கு மகிமை யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க தான் அப்படின்னு சொல்லப்பட்டு, நான் என்னுடைய மகிமைக்கென்று உங்களை சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து வைத்திருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சொல்றார், என்னுடைய மகிமைக்காகத்தான் மனுஷனையே நான் படைச்சேன். அந்த மனுஷனுக்கு நான் மகிமையை தராம இருப்பேனா, அவன் இழந்து போனாலும் திருப்பி கொடுப்பேன், ஏன்னா என் புள்ள அப்படின்றார். ஹalleluya. இப்ப ஊழியக்காரங்க அவங்க ஜனங்களை பார்க்குறாங்க, விசுவாசிகளை பார்க்குறாங்க. பார்க்கும்போது ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பணமாக பார்க்குறாங்க. இந்த சிஸ்டரா 10,000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, 1000 ரூபா தசமாக கிடைக்கும். இந்த சிஸ்டருக்கு பேர் என்ன, 1000 ரூபா. இந்த சிஸ்டருக்கு பேரா, இவங்க 5000 ரூபா சம்பளம் வாங்குறாங்க, இவங்களுக்கு பேர் என்னது 500 ரூபா. அந்த பிரதரா, அவர் 20,000 ரூபா சம்பளம் வாங்குறாரு, 2000 ரூபா தசமாக போடுவார். அப்போ அவருக்கு பேர் என்ன, இவர் 2000, இவங்க 500, இவங்க 1000, இவங்க 1500, இவங்க 5000, இவங்க 10,000, இவங்க பல லட்சம் என்று வெளியில் இருக்கிற கள்ள ஊழியர்கள் ஆத்துமாக்களை எப்படி பார்க்குறாங்க, பணமாக பொருளாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே பைபிளிலே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வாக்கியத்தின்படி ஊழியர்களாகிய எங்களுக்கு, விசுவாசிகளாகிய நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், மகிமையாய் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப ஒரு ஊழியக்காரன், நல்ல ஊழியக்காரனுக்கு பணம் பொருளை விட ஆத்துமா தான் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கள் ஏழையா இருக்கட்டும் பணக்காரனா இருக்கட்டும் சமமா பார்க்க வேண்டும். அல்லேலூயா. சமமா பார்க்கறதுனா என்ன, இந்த ஆத்துமாக்கள் எனக்கென்று தேவன் கொடுத்திருக்கிறார்கள், இவர்களுக்கு உத்தரவாதி நான் தான், இவங்களை கொண்டு போய் நான் எங்க சேர்க்கணும், மகிமையான பரலோகத்தில் என்ன செய்யணும், சேர்க்கணும். நான் யார், நான் மகிமையின் ஊழியக்காரனாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறேன். என்னை யார் ஏற்படுத்தினார், மகிமையின் தேவ குமாரனை ஏற்படுத்தினார். என்ன செய்தார், மகிமையான காரியங்களை செய்தார். என்ன காரியம், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்டார், முள்முடி சூட்டப்பட்டார், தாடிமை பிக்கப்பட்டது, காரி துப்பினார்கள், கேவலப்படுத்தினார்கள், சிலுவையிலே நிர்வாணமாக மாற்றினார்கள். ஆகிலும் அவர் சொன்னார், பிதாவே தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள் என்று மனப்பூர்வமாய் பிதாவினிடத்தில் எனக்காக பரிந்து பேசி மன்னிப்பு ரட்சிப்பு என்கிற விஷயத்தை எனக்கு கொடுத்திருக்கின்றார். நான் மகிமையான ஊழியக்காரனாக இருப்பேன், என் ஜீவன் இருக்கு மட்டும் நான் இருப்பேன் என்கிற தீர்மானத்தை எனக்கு எடுப்பதற்கு அவரே அர்ப்பணிப்பின் ஆவியை எனக்கு கொடுத்திருக்கின்றார். கடவுளுக்கு முன்பாக நான் தாழ்ந்து, கடவுளுக்கு முன்பாக நான் பயந்து ஊழியம் செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவனே மகிமையான ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று இயேசுவை பார்த்து நான் கற்றுக்கொண்டேன். யார் மகிமையின் குமாரனை அனுப்பினார், மகிமையான தேவனே மகிமையின் குமாரனை அனுப்பினார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்றைய தேவனுடைய வார்த்தை, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மகிமையான தேவன் மகிமையான குமாரனை இயேசு கிறிஸ்துவை கொடுத்து மகிமையின் ஊழியக்காரனாக ஊழியக்காரியாக உங்களை மாற்ற விரும்பி மகிமையான ஆத்துமாக்களாக வெளியில் இருக்கிறார்கள், அவர்களை எல்லாம் உள்ளே கொண்டு வருவதற்காகவும் அவர்களை எல்லாம் மகிமையான பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பதற்காகவும் நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று புதிய தரிசனத்தின் டோக்ஸா என்கிற பதத்திலே நம்முடன் பேசுகின்றார். மகிமையின் குமாரனாக அவர் வந்திருக்கும் பொழுது, மகிமையான ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுது எத்தனை அற்புதங்கள், எத்தனை அதிசயங்கள். வருகிறவர்கள் எல்லாம் அற்புதங்களை பெற்றுக்கொண்டு போனார்கள். வருகிறவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அதிசயத்தை செய்தார். பார்வை கொடுத்தார், கேட்கும் திறனை கொடுத்தார், பேசும் பாக்கியத்தை கொடுத்தார், வியாதியிலிருந்து விடுதலை கொடுத்தார், மரணத்துக்கு எதுவான போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுத்தார், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியிருந்தார். ஒரு இடத்துல ஊழியம் போகும்போது அவங்க ரொம்ப பசி ஆயிட்டாங்க, சாப்பிடுவதற்கு அன்ன ஆகாரங்கள் கொடுத்து ஆசீர்வதித்தார். அவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார். நிச்சயமாக இந்த மகிமையின் காலத்திலே மகிமையான காரியத்தை உங்களுக்கும் அவர் செய்வார். நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும், நீங்கள் ஆண்டவரிடத்தில் விசுவாசமாய் இருக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும், துதியின் சத்தத்தினாலே ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது மகிமை, கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது இருக்கிறதை கண்கள் காணும். ஹல்லேலூயா.